Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸில் இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் பிரிமிவல்னு சொல்லிட்டு ஒரு புது சீரிஸ் மினி சீரிஸ் ஆட்டம், ஏன்னா வெறும் 6 எபிசோட்ஸ் தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு IMDbல ஜென்ரிக்காக ஒரு 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நானும் இந்த சீரிஸை இப்போ தான் ரீசெண்டாக பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு இனிஷியலி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து இது கொஞ்சம் நம்ம பழைய கால அமெரிக்கா உள்ள காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கே வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க, ஒயிட் பீப்புள்ஸ்னு சொல்லிட்டு அங்கேயும் இருந்தாங்க. அண்ட் அவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவில் வாரெல்லாம் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அதெல்லாம் ஹிஸ்ட்ரி வைஸ். பட் இப்போதைக்கு இந்த டைம் லைன் பீரியட்லேயும் எப்படி வந்து ஒரு மதர் அண்ட் அவங்க சன்னை வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, ப்ளஸ் இன்னொருலையும் இந்த மாதிரி ஒயிட்ஸுக்கும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் நிறைய சண்டைலாம் போயிட்டுருக்குமா, இன்னொரு இப்படிலாம் சர்வை பண்ணுறாங்க. அண்ட் அவங்க மேலே பவுண்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கள ஹண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது உள்ள அப்படியே தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் எதாவது பார்க்க போகிறீங்க. ஜென்ரிக்காக இப்போதைக்கு அதை நல்லபடியாக எடுத்துருக்காங்க. குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்களா. ஸோ டெஃபினட்டாக இப்போதைக்கு அது ஒரு ஒர்த் வாட்ச் ஆன சீரிஸாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் அது ஃபுல்லாக முடியல, அது ஃபுல்லாக முடித்து தனியாக இன்னொரு ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ பார்த்த வரைக்கும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்விட்டம்னு சொல்லிட்டு 2025 இப்போ தான் ரீசெண்டாக இதுவும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் மூவி தான், பட் நம்ம தமிழ் டப்டோட இப்போ அவைலபிளாகவும் இருக்குது. IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் கான்செப்ட்னு ஒரு த்ரில்லர் கிரைம் மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி. நம்ம ஹீரோ ஒரு சீக்ரெட்டான சில விஷயங்கள்லாம் ஒரு இன்வால்வ் ஆயிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃபை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ அவங்க ஒய்ஃப் அவர் போய் எப்படி தேட போகிறாருன்னு தான் படத்தோட சிம்பிளான கான்செப்ட். பட் அதுலேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சில கவர்மெண்ட்டான ஆஃபீஷியல்ஸ்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகிடுவாங்களா. ஸோ அதனால் அது போக கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. பட் அகைன் என்ன இருந்தாலும் நீங்கள் இன்கேஸ் ஒரு சேசிங் சீன் மாதிரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியை தெரியுங்கன்னா வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம தி அக்கௌண்டன்ட் மூவி 2016 ரிலீஸ் ஆனது. அண்ட் அந்த டைம் ரிலீஸ் ஆகும்போது நான் இந்த மூவியை பார்த்துட்டேன். ஏன்னா பென் அஃப்ளிக்கோட மூவி. அண்டு படம் இப்போ நம்ம தமிழ் டப்டோட டிஸ்கவரி தமிழ் சேனலில் தான் வந்து அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரோ எந்த OTTலாம் கேட்காதீங்க, இப்போதைக்கு வேறு எந்த OTTலையும் நம்ம தமிழ் டப்பில் கிடையாது. பை த வே இந்த மூவிக்கு IMDbல 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படம் வந்து லைக் அந்த டைமில் பார்த்தது. பட் இன்னும் ஒரு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, நம்ம ஹீரோ ஒரு ஹை லெவலான ஒரு ஹிட்மேனாக இருப்பார். பட் இருந்தாலும் யார் யாரெல்லாம் இல்லீகலான ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்களா அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் இவர் தான் பார்ப்பார். அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து சிச்சுவேஷன் அப்படி ஆயிரும், லைக் எல்லாரையும் ஒன்று டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோவை. அண்ட் அவரும் வந்து கொஞ்சம் ட்ரெயின்டான ஒரு ஹிட்மேனாக. ஸோ அவரோட இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லபடியாகவே தெரியும். ஸோ அவர் எப்படி அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஒன் மேன் மிஷின் ஆட்டோன்னு கூட சொல்லலாம், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். பட் இந்த மூவி நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது. பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு ஒன் மேன் கேட்டகிரியான மூவி. இன்கேஸ் சிம்பிளாக ஒரு கம்பேரிசன் பண்ணோன்னா நம்ம ஜாசன் ஸ்டாட்டமோட பீ கீப்பர் மூவி வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மூவியை நீங்கள் இந்த படத்துலேருந்து அதை ஸ்டோரி வைஸ்லையும் சரி அண்ட் அதோட ஹைப் வைஸும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கேங்ஸ்டர் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு 2013 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 6.7. அண்ட் இப்போ நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைடில் இருந்து தான் அவங்களும் இதை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. பை த வே இந்த படத்தில் நீங்கள் ஹாலிவுட்டில் கொஞ்சம் பெரிய லெவலான ஆக்டர்ஸ்லாம் உள்ளே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ரியான் காஸ்லிங்லாம் உள்ள நடிச்சிருக்காரு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த 1980s டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்கின்னு சொல்லிட்டு செம்ம பெரிய கேங்ஸ் இருந்திருக்காரு. அண்ட் அங்கே இருக்க போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்குவாட் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்குவாட் எப்படி வந்து இந்த ஒரு கேங்ஸ்டரை பிடிச்சிருக்காங்க, அதோட ஸ்டோரியை தான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. மேபி ஸ்டோரி வைஸில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது மூவி வைஸில் என்டர்டெயின்மெண்ட்காக சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கலாம். பட் ஒரு மூவி வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்லேருந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்காக இந்த கேங்ஸ்டர் ஸ்குவாட் மூவியை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு நியூவான சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தி பிட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம HBO சைட்லேருந்து ஒரு மெடிக்கல் ட்ராமா கேட்டகிரியான சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியோ இதில் டோட்டலாக 15 எபிசோட்ஸ் இருக்க போது. பட் இனிஷியலி இப்போ 2 எபிசோட் தான் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் எவ்ரி வீக்லி லைக் ஒரு எபிசோட், எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு எபிசோடோட நம்ம இந்த சீரீஸில் எதிர்பார்க்கலாம். அதனால் இது கொஞ்சம் முடிக்கிறது கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போதைக்கு வெறும் 2 எபிசோடு இருக்குது. அண்ட் இன்கேஸ் மெடிக்கல் ட்ராமா கேட்டகிரினாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொரியன் ட்ராமாஸ் தான் மைண்டில் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க தான் இனிஷியலி இந்த மாதிரி மெடிக்கல் ட்ராமாலே வந்து ஒரு ஸ்டோரி வைஸில் வந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. அண்டு சில இடத்துலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்ம இப்போ HBO சைட்லேருந்து அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஆல்ரெடி சில மெடிக்கல் ட்ராமாஸ்லாம் இருக்குது. பட் இன்கேஸ் வித் தமிழ் டப்டோட பார்க்கணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்வேன்னு சொல்லிட்டு 2013 ரிலீஸ் ஆன ஒரு மூவி ஐஎம்டிபியில் கம்மியாக தான் ரேட்டிங் தந்திருக்காங்க 4.4 அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்கேஸ் ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் அண்ட் கொஞ்சம் சேசிங்கான ஒரு மூவியை தேடிங்கன்னா வேணால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 பிரதர் சிஸ்டர்ஸை காமிச்சிடுறாங்க. அவங்க ஒரு மர்டரை வந்து பார்த்துடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா அந்த கில்லர்ஸ்லாம் வந்து அவங்கள சாவடிக்கிற வந்துடுறாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்களோட அப்பா வந்து இப்போது ஜெயிலில் இருப்பார். அண்ட் அவங்க பசங்க பின்னாடி வந்து கில்லர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அண்ட் அவங்களோட பசங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க தான் படத்தோட ஒரு கோர் கான்செப்ட். பட் என்ன இருந்தாலும் ஒரு நார்மல் ஆவரேஜ்னு சொல்ல முடியும், கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஆன மூவி. என்ன தமிழ் டப்டோடு இருக்குது. மேபி ஆஸ் ஒரு ஆக்ஷன் பேக் ஆனது ஒரு மூவி பார்க்கணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் இன்னும் சில மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வீக்கெண்ட். பட் அது எல்லாமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஆன மூவிஸ் தானா. ஸோ அதனால் அது ரெக்கமெண்ட்னு கூட சொல்ல முடியாது, அதை வேணாம் அப்படியே விட்டா கூட நல்லது தான். பை த வே இன்றைக்கி சொன்ன இந்த மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங்காக தான் இருந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் ரீசெண்ட் தமிழ் டப் ஹாலிவுட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.